ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 6/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் ஆல் இண்டியா கோட்டா 2026 MBBS BDSக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரவில்லை. அப்போது இந்த வீடியோ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்னுடைய தகவலினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படி தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய விருப்ப கல்லூரியான அரசு கல்லூரி, அதே போல் அரசு, அதாவது கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி சீட்ஸ்லேயும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில். ஸோ உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் அதே போல் ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எதுவும் ரவுண்டு 1க்கு தேவையில்லை. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு OTP வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட்டா, அதுக்கப்புறம் அகாடமிக் டேட்டா, அப்புறம் நீட் அட்மிட் கார்டினுடைய டேட்டா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பேமெண்ட்டுக்கு முன்னதாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதுவே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் த ரிசல்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் MCC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்கிற டேட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 to 28 அப்படிங்கிற ஒரு டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே ரெகுலராக அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே என்ன செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷனையும் பேமெண்ட்டையும் முடிச்சிருக்கணும். அப்போது இது ஒரு ஷெட்யூலில். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. 22 சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு எந்தெந்த கல்லூரிகளில் வேக்கண்ட் இருக்குது, எந்தெந்த கல்லூரியெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 days நடக்கும். அதன் பிறகு MCC உங்களுடைய தகவலினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, சீட் அலாட்மெண்ட் நடத்தும். இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா, சார் எங்களுடைய தகவலின் அடிப்படையில் சீட் அலாட்மெண்ட் நடக்குதுன்னா நாங்கள் தான் எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணலையே, அப்போ எப்படி என்னுடைய தகவலெல்லாம் MCC எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்த பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் MCC போர்ட்டலில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம விருப்பம் இருக்குதுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், கிளிக் பண்ணுற ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் நோங்கிற ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா நோன் கொடுத்துக்கலாம். இப்போ எஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது சும்மா கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட் ரோல் நம்பர் கேட்பாங்க. ஓகேங்களா? நீட் ரோல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. இந்த தகவலெல்லாம் கொடுத்தாலே என்ன ஆயிரும், ரிசல்ட் வந்திருக்கும். நீட் ரிசல்ட், அதாவது ரீநீட் UG 2026 21ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த தகவலை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுவோம். அப்போ அப்டேட் பண்ணும்போது NTA கிட்ட இருந்து
எல்லா தகவல்கள் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய நீட் ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, இதெல்லாம் நீட் ஸ்கோர் கார்டில் ரிசல்ட் வந்த பிறகு என்டிஏட்டிருந்து எம்சிசி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன, அனைத்து தகவல்களும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீட் அப்ளிகேஷன் போடும்போதே கொடுத்துருப்பீங்க. அந்த தகவலை எம்சிசி ஆல் இண்டியா அதாவது என்டிஏட்டிருந்து வாங்கிக்கும். அப்போது நான் எப்போ சார் டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. எப்போது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம். ரிசல்ட் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கான ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, கல்லூரி ஒதுக்கப்படுவதற்கான அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எம்சிசி நடத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டில் உங்களுக்கு ரவுண்டு 1 இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது, உதாரணத்துக்கு எய்ம்ஸ் அலாட் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஜிப்மர் அலாட் ஆகிருக்குது, இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் 15% ரிசர்வேஷனில், ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷனில் எனக்கு எம்சிசி கிடச்சிருச்சு, இல்லை ஸ்டான்லி கிடச்சிருச்சு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ஆர்ஒய் அப்படிங்கிற ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு, ஓகேங்களா, இல்லை டென்டல் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல ஷெட்யூலில் டைம் இருந்தால், ஓகேங்களா, கவுன்சிலிங் ஷெட்யூலில் டைம் இருந்தால் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டில் அலாட் ஆகிருக்குதோ அந்த மாணவர்கள் மட்டும் அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அவங்க சொல்கிற டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன். சரிங்க சார், இப்போது டைம் இருந்தால்னு சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் டிலே ஆகாமல் போயிட்டுருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்டை வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ, ஓகேங்களா, அந்த காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரிஜினல்ஸு, அதுக்கப்புறம் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த தேதியில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல்ஸ் வித் ஜெராக்ஸு ப்ளஸ் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா கல்லூரியிலேருந்து என்ன பண்ணும், எம்சிசி வாங்கிக்கும். நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் டாக்குமெண்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்டுக்கு காலேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கான வேலையை சுலபப்படுத்துது. எல்லார்த்தையும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல, கவுன்சிலிங்கில் கலந்துக்குங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், சீட் அலாட் ஆகுது, ரிசல்ட் வருது, ரிசல்ட்டில் யாருக்கு சீட் அலாட் ஆகுதோ அவங்க மட்டும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னு உங்களுடைய வேலையை சுலபம் பண்ணுறாங்க. சரி, இப்போ என்ன டாக்குமெண்ட்டு வேணும் அப்படின்னா இந்தந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. எம்சிசியில் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா எம்சிசி அலாட்மெண்ட் லெட்டர், அதாவது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற அலாட்மெண்ட் லெட்டர், என்டிஏ ரிலீஸ் பண்ண ரீநீட்டுக்கான ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு, அப்புறம் என்டிஏ ரிலீஸ் பண்ண போகிற ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் வந்துடும். அந்த ஸ்கோர் கார்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா என்டிஏ ரிசல்ட் ஆர் ரேங்க் லெட்டர்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு இது கண்டிப்பாக வேணும், பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 10+2 சர்டிஃபிகேட்டு, அதே தான் இங்கேயும் மார்க் ஷீட்டு, ரெண்டும் ஒன்றா, போத் ஆர் சேம். அடுத்தது 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது கூடுதலாகவே வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு, அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு, மற்ற தேவைகளுக்கெல்லாம் தேவைப்படும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆதார் கார்டு, என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் பேரண்ட்டுக்கான டாக்குமெண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க, சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, கார்டு நம்பர் டாக்குமெண்ட்டு, இந்த தகவல்களெல்லாம். ரிசர்வேஷனில் சீட் எடுக்கிறீங்க, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரியான ரிசர்வேஷனில் சீட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிற அந்த அடிப்படையில் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு, வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், உங்களுடைய நலனுக்காக லென்த்தி அப்படிங்கிறத
எடுத்துக்காமல் எல்லா தகவல்களும் ஒரே வீடியோவில் கிடைக்குது அப்படிங்கிற அந்த புரிதலை எடுத்துகிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கடந்த ஆண்டு செஞ்சதுக்கான வீடியோ தான் இப்போ உங்களுக்கு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் ஃபார் இதெல்லாம் டைப் ஆகிருக்கும். கவுன்சிலிங் ஃபார் MBBS BDS BSc நர்சிங் கோர்சஸ் உங்களுடைய ரோல் நம்பரை கொடுத்தீங்கனாலே போதுமானது. அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. இந்த ரோல் நம்பரை வச்சு உங்களுடைய அனைத்து தகவல்களும் எடுத்துக்குவாங்க. எங்கேருந்து எடுத்துக்குவாங்க? NTAலேருந்து வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஓடிபி வரும். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். அடுத்தது ஆல் இண்டியா கோட்டான் கீழே உங்களுக்கு 563 கல்லூரிகள் அவைலபிள் சாய்ஸஸில் இருக்கும். இது வந்து உங்களுடைய தேர்வுக்கு ஏற்றாற் போல், அதாவது அவைலபிள் காலேஜ் அப்படின்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து போடுறீங்க அப்படின்னா காமிக்கும். இல்லை கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுறீங்கன்னா இந்த இடத்துல எண்ணிக்கை குறையும். சரி, இப்போ இது வந்து பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அதன் பிறகு இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா கீழே வந்து அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து டிக்ளரேஷன் படிச்சுக்குங்க. இதை படித்த பிறகு உங்களுக்கு வந்து as you are accessing the choice filling so you are required to enter the password. உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவைலபிள் சாய்ஸஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் நேம் அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 விதமாக செலக்ட் பண்ணலாம். இன்ஸ்டிடியூட் டைப் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எய்ம்ஸு, ஜிப்மர், AFMC இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டிடியூட் நேமை வச்சு அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜஸும் உங்களுக்கு அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கும். இல்லை ப்ரோக்ராமை வச்சும் எடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கோர்ஸு. நீங்கள் வந்து MBBS எடுக்கிறீங்களா இல்லை BDS எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வச்சும் உங்களுக்கு சாய்ஸஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்க்குறீங்களா இல்லை கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறீங்களா அப்படிங்கிற அந்த கேட்டகரி வைஸும் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காமிக்குது. அதே போல் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாய்ஸஸ் காமிக்கிறது. ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் இயர் பண்ணவங்களுக்கு இது புரியும். ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம்தான் நான் வந்து கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் செய்ய போகிறேன் அப்படின்னா இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டிடியூட்டினுடைய நேம் இருக்கும், என்ன கோர்ஸுக்கு MBBSக்கு அப்ளை பண்ணுறோமா BDSக்கு அப்ளை பண்ணுறோமா. இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவில். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதனுடைய ஆர்டரை வந்து அப் டவுன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அதாவது எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மூவ் அப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து மறந்த மாதிரி ஒரு காலேஜை கீழே போட்டேன், அதை தூக்கி நான் மேலே போடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் காலேஜ் நேம் இருக்குது, இதிலிருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் சொன்னது, மூவ் அப் டவுன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் காலேஜினுடைய வரிசைகளை மேலும் கீழும் நகர்த்தி கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் சார். இப்போது முடித்ததை நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கிறேன், எனக்கு பேப்பர் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் சாய்ஸஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து எத்தனை கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மாணவருக்கு கடந்த ஆண்டு 59 கல்லூரி தேவைப்பட்டிருக்குது. அதனால் 563ல் 59 காலேஜ் ஃபில்லப் பண்ணியிருக்காரு. அன்ஃபில்டு காலேஜஸ் பார்த்திங்கன்னா 504. சரி, இப்போ இதுதான் வந்து ஃபில்லப் பண்ண கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை. எத்தனை கல்லூரி வேணுமோ அத்தனை கல்லூரியை இந்த மாணவருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம். 59 காலேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் நம்பர் 1 இன்னமும் சாய்ஸ் லாக் பண்ணல. சாய்ஸ் லாக் பண்ணுறது அந்த லாஸ்ட் டேட்டில் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங்,
அதன் பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் அடங்கிய ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இவை அனைத்தும் பெய்டு சர்வீஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.